ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்போ சாப்பிடக்கூடிய ஓவர் நைட் ஓட்ஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவு ரோல்டு ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ரோல்டு ஓட்ஸ்னு யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா காஸ்கோவில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லா கடையிலையுமே நார்மலாகவே கிடைக்கும். அடுத்து அது கூட வந்து நல்லா மசிச்ச வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், பிளாக் கலர் ரைசின்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை ஓட் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை சாதாரண பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து டேட்ஸ் சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆளுக்கு 2 டேட்ஸ்லேருந்து 3 டேட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சியா சீட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் வந்து நிறையா இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் சியா சீட்ஸு, அப்புறம் வந்து பட்டைத்தூள், இதுவும் வந்து நம்ம இந்த பனானா சேர்த்துருக்கப்போ இந்த பட்டைப்பொடி வந்து நல்ல காம்பினேஷன். அது ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். அது கூட வந்து 2 டேட்ஸ் அளவுக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து வெளியில் வைக்கிறதுனா வைக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பசும்பால் கிடைக்காது. இப்போ நீங்கள் இது ஈவினிங் தான் பசும்பால் வாங்குறீங்க, அதை வந்து காய வச்சுட்டு உடனே இந்த ரெசிபியில் பயன்படுத்துகிறீங்க, நைட் ஃபுல்லாக கெட்டு போகாது அப்படின்னா நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் ஆல்ரெடி கேனில் அடைச்சி அது எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பால் ரெடி பண்ணாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெயிட் பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 75.1, 76.6லேருந்து 75க்கு கீழே வந்துட்டேன். பட் இந்த இடையில ஷேர் பார்ட்டி அப்படி இப்படின்னு கொஞ்சம் சீட் பண்ணனால இன்னும் வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது. ஸோ அதனால் 75ல் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 20 டேஸ்க்கு மேலே 1.5 கிலோ அளவு தான் குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டெடியாகவே குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு காலையில் ஆயிடுச்சு. காலையில் தான் வெயிட் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். உள்ளேருந்து ஓட்ஸ் எடுத்தாச்சு. எடுக்கிறப்பவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30 செகண்ட் நான் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம ஊரில் எப்போயுமே காலையில் நல்லா சூடாக சாப்பிட்டு தான் பழகியிருப்போம். அதுவும் இல்லாமல் இங்கே பயங்கர கோல்டாக இருக்கனால கொஞ்சம் மைக்ரோவேவில் வார்ம் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் நேரம் வார்ம் பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, அப்புறம் அது கூட வந்து பம்கின் சீட்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் போட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.